அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வருகிற 2ஆம் தேதி முதல் கல்லூரிகள் திறக்கப்படுவது உறுதி அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது யாருக்கு திறக்க போறாங்க, எப்படி திறக்க போறாங்க அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கூட எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே உயர்கல்வித்துறை அமைச்சர் கே அன்பழகன் அவர்கள் உறுதியா 2ஆம் தேதி டிசம்பர் 2 முதல் கல்லூரிகள் திறக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்தந்த பல்கலைக்கழக மானியங்களிலிருந்தும் அறிவிப்புகள் வந்திருந்துச்சு. ஸோ யாருக்கு திறக்க போறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். கொடுத்துருக்காங்க பாருங்க. வரும் டிசம்பர் 2 முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் திறக்கப்பட உள்ளன. இதனால் மாணவர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. பாத்தீங்கன்னா கொடிய உயிர்கொல்லி வைரஸ் அந்த கொரோனா தொற்று பரவலால் காரணமாக கடந்த மார்ச் மாதம் தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அனைத்துள்ளன. இதனையடுத்து மாணவர் எதிர்காலம் கருதி ஆன்லைனில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்நிலையில் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் மற்றும் பல்கலை மானிய குழு வழிகாட்டுதல்படி முதுநிலை இறுதி ஆண்டு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யூஜிக்கு யாருக்கும் திறக்கல, பிஜில செகண்ட் இயர், அதாவது எம்எஸ்சியா இருந்தா செகண்ட் இயர், எம்ஏயா இருந்தா செகண்ட் இயர், எம்இயா இருந்தா ஃபைனல் இயர். ஓகேங்களா? இந்த ஃபைனல் இயர் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா விதமான கோர்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகளில் முதுநிலை பட்டப்படிப்பில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள், ஆராய்ச்சி படிப்பு மாணவர்களும் பிஹெச்டி பண்றவங்களுக்கும் வரும் 2ஆம் தேதி முதல் கல்லூரிகள் நடைபெறும் நேரடி வகுப்புகள் பங்கேற்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றன. ஸோ இப்ப வெளிமாநில மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் ஏற்கனவே தங்கி விடுகளில் தங்கிக் கொள்ள உரிய வழி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 8 மாத இடைவெளிக்கு பிறகு கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்படுவதால் மாணவ மாணவிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்லி இந்த பிஜி படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான். யூஜி படிக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலேஜ் இல்லை இப்போதைக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.